இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பார்க்கலாம். எப்பொழுதும் போல் தோசை. ஏன்னா அவருக்கு இது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குது, டைமும் கொஞ்சம் சேவ் ஆகுதுன்றதுனால எப்போவுமே தோசை செஞ்சிடுறாரு. வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா என்னாலையும் செய்ய முடியாது, சரி செய்கிறவரையும் குறை சொல்ல முடியாது. அதனால் தோசை. மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தார். உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் கிரேவி, அதிலே சாதம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ணியிருந்தார். அதை கொஞ்சம் ஊற்றி என் பையனுக்கு கொடுத்தா காலைல ஒரு தோசை. இப்போ எனக்கு ஊட்டுறதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா அவர் செஞ்சு கொடுக்குற கையோடு நானும் அதை கட்டணுன்றதுனால 2 பேரும் ஒன்றா கிளம்புறதுனால அவனே ரெடி ஆகிட்டு அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன்னா அவன் சாப்பிட்ருவான். அப்புறம் இந்த சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக அவனுக்கு கிரேவி மட்டும் ஊற்றி சாதம் கலரி உருளைக்கிழங்கும் சிக்கனும், அதாவது எலும்பில்லாத சதை மட்டும் போட்டு அவனுக்கு கொடுத்து விட்டுட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை அவன் சாதத்தோடு சேர்த்து அப்படியே வச்சு சாப்பிட்டுடுவான். சூப்பராக இருந்தது. தோசைக்குமே நல்லா இருந்தது, சாதத்துக்குமே நல்லா இருந்தது. ரொம்ப திக்காக இருந்தது. இந்த கருவாட்டு குழம்புலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் கொஞ்சம் திக்காக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து சப்போட்டா பழம். மோஸ்ட்லி இந்த பழம் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா வாயெல்லாம் ஒட்டும். அது தோல் சீவி கட் பண்ணி கொடுத்து அந்த குச்சி வச்சு கொடுத்தேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்சு. வாங்க சாப்பிடலாம்.